Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. இந்த வாரம் பட்ஜெட் ஒட்டி ஏறப்போகும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செக்டார்ஸ் வந்து என்னென்ன சஜஷன்ஸ்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டை ஒட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த செக்டருக்கு ஒரு 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 33% அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு துறை. ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்குதோ, ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு மற்ற துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஏறும். ஸோ ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரோடு மட்டும் கிடையாது. பிரிட்ஜஸ் இருக்குது, போர்ட்டு துறைமுகங்கள் இருக்குது, எக்கனாமிக் காரிடர்ஸ் இருக்குது, ரயில்வே மேம்பாலங்கள், ரயில்வே வழித்தடங்கள், இன்னும் ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் செல்ல வேண்டிய நேரத்தில் வந்து வேகமாக செல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த துறைக்கு வந்து இந்த அளவு நிதி ஒதுக்கீடோ இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையினால் உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டின் போது ஓரளவு உங்களுக்கு வந்து ஏற்றம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, குறைந்த விலையில் இருக்குது, அதிக விலையில் இருக்குது. இது என்னுடைய அனாலிசிஸில் நான் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள். ஸோ நேயர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி திறனாய்வு செய்து தங்களுடைய முடிவுகளை எடுத்துக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 68 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 41,397 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் தனகத்தை வச்சுருக்கிறாங்க. நல்ல டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. 10 ஸ்கீமில் இருந்தவங்க 12 ஸ்கீம் ஆயிருக்காங்க. ப்ரமோட்டர் 34%, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 47% வச்சுருக்காங்க. இதில் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7% தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி கடந்த 5 வருடங்களாகவே இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7,409 கோடி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 920 கோடி கொடுத்துருக்காங்க. டெட் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனி ரோடு செக்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டராக கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ஆப்ரேட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த சுங்க சாவடிகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு மேஜர் ரோட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்பிக்கு ஒரு சிறந்த இடத்த வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். டோல் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 4,880 மில்லியன் வந்து கலெக்ஷன் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இவங்க மெயினாக டோல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நேஷனல் ஹைவேஸ் அண்ட் அத்தாரிட்டியில் அவங்க இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு டோல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 13 ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஐஆர்பி அப்படிங்கிற இந்த கம்பெனி வரக்கூடிய பட்ஜெட்டின் காரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. இது வந்து ரயில்வேல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இது ரயில்வே துறையிலையும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம், நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையிலையும் இந்த கம்பெனியை சேர்த்துக்கலாம். ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி. 1974 இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் பண்ணுறது, என்ஜினியரிங் பண்ணுறது, எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமாக ரயில்வேஸு, அர்பன்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஹைவேஸ் அண்ட் ரோட்ஸ்லையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு 4வது லார்ஜஸ்ட் ரயில் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு லெவலில். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பிளேயர். கிட்டத்தட்ட ஒரு 55 கண்ட்ரியில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே மட்டும் கிடையாது, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கிறதாக தகவல் இருக்குது. இந்த கம்பெனி ஒரு மினி ரத்னா டைப்பு. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 724 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 17,409 கோடி. நல்ல ஹையாக டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. 2.75% கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு
ஸ்ட்ராங் ஃபினான்சியல்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 17% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 489 கோடி. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த மாதிரி கடனே இல்லாத கம்பெனிகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறானே தேர்ந்தெடுங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்ல ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 13லேருந்து 15 இருக்கக்கூடிய கம்பெனிகளாக நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும், இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய சேல்ஸ் பேக்கப் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சேல்ஸ் பேக் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கம்பெனி நெட் சேல்ஸாக 2452 கோடி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 489 கோடி. ப்ரமோட்டர் 72%, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் 3%. இதுலலாம் ஜாஸ்தி எஃப்ஐஎஸ் இருக்க மாட்டாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, 12% இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஐபிஓ வழியாக வந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இஷ்யூ ப்ரைஸ் வந்து 185 ரூபா அப்படிங்கிற இடத்துல தான் வந்த கம்பெனி. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கல. காரணம், இந்த கம்பெனிகளுக்கு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. அதற்கு பிற்பாடு இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ பிரிட்ஜஸ் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடைக்கும் போது அதுக்கான இதெல்லாம் ஓப்பனிங்ஸ்லாம் கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது அதன் காரணமாகத்தான் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. அப்படின்னா ரயில்வேக்கு ஒதுக்கும் போது அது சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இந்த ரைட்ஸுங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியும் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு நல்ல ராலியை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரிசையில் கண்டிப்பாக ஒரு கம்பெனியை மறக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்என்டி. லார்சன் அண்ட் டர்போ கம்பெனியை வந்து நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் மல்டிநேஷ்னல் காங்க்ளமேட் கம்பெனி இந்த எல்என்டி. இவங்க வந்து 1946 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட் ஆப்ரேட் மோர் தேன் 50 கண்ட்ரிஸ். இந்த கம்பெனி வந்து நாட் ஓன்லி இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது. இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் செக்டர்லேயும் இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ் கட்டுறது அது மட்டும் கிடையாது, மும்பை கோஸ்டல் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நல்லா சொல்லலாம், ராம் மந்திர் ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்என்டிக்கு தான் போகுது. அதற்கப்புறமா தான் மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் கிடைக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர்லாம் வாங்கி அதை செயல்படுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் தனக்கே வச்சிருக்கிறாங்க. இந்த பதிவின் போது இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3606 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரிசையில் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரிசையிலையும் வருவாங்க, கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற அந்த செக்டர் வரிசையிலையும் வருவாங்க. சில கம்பெனிகள் வந்து ரெண்டு டைவர்சிஃபைடாக இருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம எல்என்டிக்கு ஒரு முதலிடத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டார்லிங், இந்த கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஒரு 56 ஸ்கீம்ஸில் வச்சுருக்காங்க. ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து மெயினாக வந்து புல்லட் ட்ரெயின், டிஃபென்ஸ் செக்டரில் வைக்கக்கூடிய அதுக்கு வந்து நிறைய இயந்திரங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸு, ஹைவேஸ் ப்ராஜெக்ட்லாம் சைன் ஆகி நிறைய ஆர்டர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராஜெக்டை கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் கடந்த 5 மடங்களாகவே அதிகரித்து இந்த கம்பெனி 15,569 கோடி ப்ராஃபிட் மட்டுமே காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டெட் ஈக்விட்டி குறைந்து கொண்டே வருது. அதன் காரணமாக விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஃப்ஐஎஸ் 25%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 37% வச்சுருக்காங்க. பப்ளிக் நம்ம அதிகமாகவே வச்சுருக்கோம்னு சொல்லலாம், 36% வச்சுருக்கோம். இந்த கம்பெனி வந்து அதிகமாக முன்னே சொன்னது இல்லையா, நிறைய சேல்ஸ் பேக்கப் வச்சுருக்கிறாங்க. 2,21,112 கோடி சேல்ஸ் பேக்கப் வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிக அதிகமான சேல்ஸ் பேக்கப் வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம தாராளமாக எல்என்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங், டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி எல்லா துறையிலையும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படின்னா நம்ம தாராளமாக எல்என்டியை நம்ம சொல்லலாம். நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்என்டி ஒரு சிறந்த சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வரிசையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரிசையில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியும் ஒரு மினி ரத்னா கம்பெனி தான். இந்த கம்பெனி இந்த பதிவின் போது 320 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 30,101 கோடி. நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஒரு டெல்லி பேஸ்டு கம்பெனி இந்த கம்பெனி. 1976 இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணுறாங்க, எதில் ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், ரயில்வேஸ், பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ், இதுக்கு எல்லாமே இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் தான் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஒரு டாப் 250 கான்ட்ராக்டர்ஸ்
இண்டெக்ஸை வந்து லிஸ்ட் எடுக்கும்போது இந்த கம்பெனி 248 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 26 ப்ராஜெக்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. 5 ரீஜன் வந்து இந்தியாவில் இருக்குது, 5 வந்து அதர் கண்ட்ரீஸில் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்க கம்பெனி, டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் பல கண்ட்ரீஸில் பண்ணக்கூடிய கம்பெனி இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஐபிஓ வழியாக வந்தது பார்த்தீங்கன்னா 2018 தான் இவங்களும் வந்தாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடச்சிச்சு. இப்போ தான் இது எல்லாமே கொஞ்சம் இந்த அளவு விலை ஏறி போயிருக்குது. இந்த கம்பெனியும் ஸ்வாட் அனாலிசிஸில் 10 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. நெட் ப்ராஃபிட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து இறுதியாக 883 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% வச்சுருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,330 கோடி. ப்ரமோட்டர் 65%, எஃப்ஐஐஸ் 4%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதில் ரொம்ப கம்மி தான். ப்ரமோட்டர் தான் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பப்ளிக் நாம தான் அதிகமாக வச்சுருக்கோம், 29% வச்சுருக்கோம். டெட் ஈக்விட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ஆர்டர்ஸ் வின் பண்ணுவாங்க. அதன் காரணமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டர். ஸோ இந்த செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டர். இந்த செக்டரை ஒரு தனி நபர்களால் வளர்க்க முடியாது. இந்த செக்டருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்குதோ அதன் காரணமாகத்தான் இது பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கும் பயன் தரும். அதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் காற்றோட மாசுபாடு இதெல்லாம் வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரி புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒன்று, அதே மாதிரி ஏதாவது வரி சலுகைகள் குறைக்கிறாங்களா, இது ரெண்டாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மூணாவது ஜிஎஸ்டி குறைப்பு ஏதாவது, அந்த ஏன்னா நிறைய உபகரணங்கள் இருக்குது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த மட்டும் அந்த முதல்ல பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, அதுக்கு தேவைப்படுற அந்த இயந்திரங்கள் இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த பேனல்ஸ் இதெல்லாம் அப்புறம் போக போக அது வந்து எலக்ட்ரிசிட்டி வரும்போது நமக்கு அது வந்து கம்மியாக கிடைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய லெவலில் வந்து அதுக்கு வந்து மானியங்கள் கொடுக்கறது, ஜிஎஸ்டி குறைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது. இந்த ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் அந்த லேண்டு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த இதெல்லாம் வைக்கும்போது என்ன மாதிரி சலுகைகள் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கும் ரினியூவபிள் எனர்ஜி ஜாஸ்தி யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செக்டராக இது அடுத்து வரக்கூடிய 2-3 வருடங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வரி சலுகைகள் இந்த திட்டங்கள் எல்லாம் சுமூகமாக நடைமுறைப்படுத்தும் போது நம்ம நிச்சயமாக மின்சாரத்துறையிலையும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் துறையிலையும் சரி, மற்ற பவர் அப்படிங்கிற வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு நல்ல ஒரு கணிசமான லாபத்தை பெற்று நம்மளுடைய எக்கானமிக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம வீட்டுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மழைநீர் சேகரிப்பு திட்டம் எப்படி வந்து இப்போ எல்லாருமே வந்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சோலார் பேனல் மூலமாக இருக்கிற இடங்களெல்லாம் நம்ம சோலார் பேனல் அப்படிங்கிறதும் எளிமையான முறையில் கிடைத்து மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் அது வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சோலார் அப்படிங்கிறது எல்லா நாளுமே அதிகமாகவே அந்த சூரிய சக்தி கிடைக்குது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம், ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணல. காரணம் அதுக்கான அவேர்னஸ், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது. அது எல்லாமே லகுவாக கிடைக்கும் போது நம்ம நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் முன்பே சொன்ன மாதிரி இதுக்கு பெரிய ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் மூலமாக தான் எடுக்கப்படுது. அதனால தான் இந்த பட்ஜெட்டில் அது சம்பந்தப்பட்ட ஏதாவது அறிவிப்புகள் வருமா அப்படின்னு அதை சார்ந்த கம்பெனிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதில் சில கம்பெனிகள் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஒரு 50 கம்பெனிகளுக்கு மேலே நம்ம எடுக்கலாம். நேரமின்மை காரணமாக இதில் இருக்கக்கூடிய செலக்டிவாக இருக்கக்கூடிய சில ஒரு 4 கம்பெனிகளை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி, ஐயோ நான் அந்த ரேட்டில் வாங்கினேன், நான் இந்த ரேட்டில் கொடுத்துட்டேன், நான் இப்போ போய் மறுபடியும் வாங்கட்டுமா, இப்படி பல எதிர்பார்ப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா IREDA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பதிவின் போது ரூ. 283 போயிட்டுருக்கு. நம்ம இது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வழியாக வரும்போது வெறும் ரூ. 32 இருந்த கம்பெனி. ஐபிஓ வழியாகனா இது போன வருஷம் தான் வந்த கம்பெனி. ஸோ அதுக்குள்ளாட்டுமே இந்த அளவு ரீச் எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து இந்த கம்பெனி அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஃபினான்ஸ்னு வரும்போது பவர் செக்டரில் பார்க்கும்போது ஆர்இசி, பிஎஃப்சி, அந்த மாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், இவங்க எல்லாமே பவர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க. இந்த இரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜிக்கு, அதாவது விண்டு, சோலார், தெர்மல் அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், அந்த இயந்திரங்களை தயாரிக்கக்கூடியவங்க, உற்பத்தி பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நவரத்ன ஸ்டேட்டஸும் இந்த கம்பெனிக்கு கிடச்சிச்சு. அதன் காரணமாகவும் விலை வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ்ன்னு பார்க்கும்போது நெட் சேல்ஸ் வந்து 4963 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1252 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14% வச்சிருக்கிறாங்க. ஸோ பவர் செக்டருக்கு இவங்க வந்து லோன் கொடுக்கறது தான் இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ்ஸு. நல்ல ஒரு சேல்ஸ் பேக்கப் வச்சிருக்கிறாங்க. மினி ரத்ன கேட்டகரிக்குள்ள வந்ததுனால இந்த கம்பெனி இன்னும் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதிகமான அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜிக்கு புஷ் பண்ணுறதுனால இந்த கம்பெனி அடுத்த 5லேருந்து 8 வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக நேயர்களுக்கு மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த கம்பெனியை நீங்கள் வந்து நேயர்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மேஜர் போர்ஷனை இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸாகவும் வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 75,956 கோடியாக இருக்குது. நல்ல ஒரு டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல இடத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் சுஸ்லான் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தவங்களுக்கு சுஸ்லான் கம்பெனி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் சில இடங்களில் பார்த்துருக்கலாம். வெளியூருக்கெல்லாம் போகும்போது அந்த விண்டு சோலார் எனர்ஜி தயாரிப்பில் சுஸ்லான் வந்து ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. காற்றாலைகள், டர்பைன்ஸில் இவங்க தான் மேஜரான இடத்த வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக முதல்ல ஆரம்ப காலத்தில் சுஸ்லான் ரொம்ப பேர் போன கம்பெனி. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வேகமாக அந்த ஷேர்ஸ்லாம் விற்றதுனால திருப்பி சடனாக இறங்கின கம்பெனியும் அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரீசெண்டாக கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா சுஸ்லான் வந்து கிட்டத்தட்ட ரூ. 8 அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டது. ஸோ இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கம்பெனிகளுக்கு நிறைய மறுபடியும் ஒரு லக்கு கிடைச்ச மாதிரி திருப்பி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பித்த உடனே திருப்பி அதோடைய ராலியை மறுபடியும் தொடங்கியிருக்காங்க. ரூ. 8 இருந்த கம்பெனி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவின் போது ரூ. 54 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக வந்து இவங்க பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரர். ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து தற்போது நிறைய ப்ராஜெக்ட் சீமென்ஸ்னு ஒரு கம்பெனியோட டைப் இருந்தாங்க. அவங்களும் விலகி போயிட்டாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரதுனால தான் இன்னும் மறுபடியாக தங்களுடைய ராலியை திருப்பியும் தொடங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. பப்ளிக் நாம தான் மேஜரான ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 17%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 6% இருக்காங்க. இந்த பதிவின் போது இந்த கம்பெனியோட விலை ரூ. 54 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பெருசாக டிவிடெண்ட் முன்னாடி லாஸ் மேக்கிங் கம்பெனி, இனிமேல் தான் அவங்க ப்ராஃபிட்டே கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 74,513 கோடி மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் நிறைய ப்ராஜெக்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரூக்ஃபீல்டுக்கு அவங்கள்ட்ட இருந்தும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு 100 விண்டு டர்பைன் கர்நாடகாலெலாம் தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நாங்கள் நிறைய காற்று அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விண்ட் டர்பைன்ஸ்லாம் தயாரிக்கலாமா, அங்கே கொண்டு போய் வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. அப்படிலாம் வரும்போது இந்த கம்பெனிகளுக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போயே பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் 6,529 கோடி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய பேட் வந்து பார்த்தீங்கன்னா 660 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா விண்ட் எனர்ஜி அண்ட் விண்ட் டர்பைன்ஸ் தயாரிக்கிறதுல இவங்க தான் ஒரு மார்க்கெட் லீடராக இயங்கிட்டு வராங்க. கொஞ்சம் கம்மி ரேட்லையும் கிடைக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இது ஒரு கம்பெனி வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கிடைக்குது, ஒரு ரினியூவபிள் எனர்ஜி நல்லா இருக்குங்காக எல்லா கம்பெனியும் வாங்கக்கூடாது. அதில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு கம்பெனி, ஒவ்வொரு செக்டர்ல இருந்தும் ஒரு தரம் வாய்ந்த கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாங்குங்க. வாங்கி வச்சிங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பெருசாக உங்களுக்கு எப்போதுமே என்ன பண்ணாது, பிரச்சனை வைக்காது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் நம்ம சுஸ்லானுக்கும் ஒரு நல்ல இடத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி கேபிஏ கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி.
இந்த பதிவின் போது 1861 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்வாட் அனாலிசிஸில் 12 பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 11,227 கோடி. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் கேப் வெறும் 6,000 கோடி தான் இது. இப்போ டபுள் ஆக போகுது. ஏன்னா இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சோலார் பேனல் தயாரிக்கிறவங்க இவங்களோட ஓன் யூஸ்க்கும் வச்சுக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க, வெளியிலேயும் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக சோலார் பேனல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதுக்கு ரொம்ப நீட்ஸ் தேவையாக இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு. டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ரீசெண்டாக போனஸ்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் 1023 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 161 கோடியாகவும் கண்டினியூஸாக இந்த 5 வருடங்களாக நல்ல ஆர்டர்லாம் கிடைச்ச உடனே இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19% இருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டி குறைச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து குஜராத்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் விண்டு சோலார் எனர்ஜி அப்புறம் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்டும் பண்ணுறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்க வந்து இப்போல்லாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2008 தான் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி தனக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அதே சமயம் சோலார் பேனல்ஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் சோலார் பேனலை பொறுத்த மட்டும் மிக முக்கியமாக கருதப்படுது. அதுக்கு இவங்க அக்ரிமெண்ட் இதெல்லாம் போட்டு வைத்துக்கொண்டு செயல்படுற காரணத்தினால இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக நல்ல விலை ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய காலத்திலையும் கவர்மெண்ட்டுடைய சப்சிடி அந்த மற்ற விஷயங்கள் வரி குறைப்பு இதெல்லாம் இருக்குது, ஜிஎஸ்டி அதெல்லாம் குறைக்கும் போது இந்த கம்பெனியோடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் கேபிஐ கிரீன் எனர்ஜிக்கும் நம்ம ஒரு நல்ல இடத்தை வந்து கொடுக்கலாம். இறுதியாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த பதிவின் போது 1780 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல மார்க்கெட் கேப். இந்த கம்பெனிலாம் பெரிய மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. 2,82,029 மார்க்கெட் கேப் வச்சிருக்கிறாங்க. 29 கோடி மார்க்கெட் கேப் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இவங்க பெரிய ஒரு ப்ராஜெக்ட்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 971 கோடியாக இருக்குது. கடந்த 5 வருடங்களாக அதிகரித்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் 2020 2019 வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. டெட் ஈக்விட்டியும் குறைச்சிட்டு வராங்க. ப்ரமோட்டர் 56%, எஃப்ஐஎஸ் 18%, டிஐஏ 15% இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் 9,260 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 977 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 11% வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் டெட் இந்த கம்பெனியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸ்ரீலங்காவிலேயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டைப் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு பவர் பர்ச்சேஸ் டீல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கண்ட்ரிக்கு. இந்த கம்பெனி 2015 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி நாட் ஓன்லி ஃபார் த சோலார், விண்டு, ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்டு, சோலார் பேனல்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 91 இடத்துல வந்து இந்த கம்பெனி நிறைய வந்து தங்களுடைய பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி வரிசையில் கண்டிப்பாக அதானி கிரீன் எனர்ஜிக்கும் ஒரு நல்ல இடத்தை வந்து கொடுக்கலாம். இவங்க வந்து பெருசாக வந்து டிவிடெண்ட்லாம் வந்து கொடுக்க காணோம். ஆனால் கிரீன் எனர்ஜியை பொறுத்த மட்டும் அதானி குரூப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கம்பெனி நம்ம இந்த கம்பெனியை எடுத்துக்கலாம். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வரக்கூடிய பட்ஜெட்டில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செக்டர். ஸோ அந்த வரிசையில் நான் உங்களுக்கு ஒரு 4 கம்பெனி கொடுத்துருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஒரு பையிங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் நிறைய கம்பெனிஸ்லேயே இதில் இருக்காங்க. ஆனால் நேரமின்மை காரணமாக நான் ஒரு 4 கம்பெனி கொடுத்துருக்கேன். ஸோ நேயர்கள் நீங்களும் ஒரு முறை திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை நீங்கள் வாங்கி நீண்ட கால அடிப்படையில் வைத்து நல்ல பலனை பெறலாம். நிச்சயமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றிமா. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.